நம்மளுடைய அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் இருந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்கிறாரு பாருங்க. அண்ணன் தங்கம் தென்னரசுக்கு தெரியும், இப்போ உள்ள நிதியமைச்சருக்கு தெரியும், ₹1 கொடுத்தா ₹40 கொடுக்குறாங்களா? எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எப்பா கடைசி 5 வருஷமாக கூவிட்டு இருந்தாங்க, மத்திய அரசு மாநில அரசை வஞ்சிக்குது, 29 பைசா தான் தராங்க ₹1 கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் வந்து தவறுதலாகவே சொல்லியிருந்தாலும் கூட மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் வந்து இதை தவறாக சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் திருத்திக்கிறேன்னு சொல்கிறதா? அதுவும் இல்லை. இவர் சொல்கிறது பூராவே முக்கால்வாசி என்ன பண்ணுறாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கி விட்டுறாங்க. ஒன்று தப்பான தகவல், இல்லைன்னா சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிற வேண்டியது, இதுதான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் நாளை பின்னா வந்து இவர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னாலே உட்காருங்க உங்களோட பேச்சு அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பொருக்கு.